ஹாய்! கீரை ராகி ரொட்டி செய்யலாம் வாங்க. அதுக்கு ராகி மாவு 2 கை எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கலந்து விட்டுக்கலாம். பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட அரைக்கீரை 1/2 கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா கழுவி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட நல்லா கலந்து விட்டு, ஃபுல்லாக தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அப்படியே கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அடக்கி பிசைகிற மாதிரி. இது எங்கள் ஊரில் ராகி ரொட்டின்னு சொல்லுவோம். ராகி கீரை ரொட்டின்னு. இப்போ ஒரு தவா வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கையில் அப்படியே தண்ணியை நனைச்சி உருட்டி நல்லா உருட்டி அப்படியே மெலிசாக தட்டலாம். அப்பப்போ கையில் வந்து தண்ணியில் அப்படியே நனைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சூடு நம்ம கையில் வந்து ஏறாது. நல்லா அப்படியே மெலிசாக பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தட்டியாச்சு. மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். சிம்லே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. இப்போ அப்படியே திருப்பி போட்டுட்டு அப்படியே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அப்படியே செவக்க நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டால் நல்லா சூப்பரான ராகி ரொட்டி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைன் ஆஃப்.